அமுதூர் கிராமம் ஒரு பெரிய ஏரிக்கரையில் புல்லும் மண்ணும் கொண்டு கட்டப்பட்ட இடிந்து விழும் நிலையில் இருக்கும் ஒரு பாழடைந்த உடைந்த குடிசை. காரிருள் சூழ்ந்த நடுநிசி இரவில் கொடூர பெருமழை பேய் போல கொட்டித் தீர்க்கிறது. குடிசைக்குள் முருகேசனும் அவனது 6 மனைவி பார்வதியும் உடைந்த மனதோடு அமர்ந்திருக்கிறார்கள். ஐயா, என்னால இந்த கொடூர குளிர தாங்கவே முடியலைங்க. கூரை பூராவும் ஒழுகி தண்ணி சொட்டு சொட்டா கொட்டுதுங்க. என் சேலை பூராவும் தண்ணியில நனைஞ்சு போச்சுங்க. முருகேசன் மனதுக்குள் கதறுகிறான். இறைவா, இந்த ஏரிக்கரையில ஒரு பாழடைந்த உடைந்த கூரையாவது நமக்கு குடியிருக்க தந்தாயேன்னு நினைச்சேன். இப்போ அதுவும் சொட்டு சொட்டா ஒழுகுதே. என் பார்வதி தன் வாழ்நாள்ல எப்போதான் ஒரு நிம்மதியான இரவை காண்பாளோ? ஐயா, என்னால இனிமேல் பேசக்கூட முடியலைங்க. கண்ணை அடைச்சுக்கிட்டு ரொம்ப தூக்கம் வருதுங்க. ஐயோ, உன் உடம்பு தீப்பிழம்பா இன்னும் கொதிக்குதே பார்வதி. பேசாம தூங்கு, நான் உன் அருகிலேயே காவலா இருக்கேன். பார்வதி மெதுவாக கண்களை மூடி துயில் கொள்கிறாள். முருகேசன் தன் தலைமேல் இருக்கும் சிறிய துணிப்பையை பிரித்து பார்க்கிறான். அதில் ஒரு சில செல்லாத சில்லறை நாணயங்கள் மட்டுமே இருக்கின்றன. நம்ம வாழ்க்கையில மிஞ்சி இருக்கிறது இந்த சில சில்லறை நாணயங்கள் மட்டும்தானா? வீடும் இல்ல, உழுது பிழைக்க நிலமும் இல்ல. எல்லாமே பழைய நோய் காலத்துல அவளை காப்பாத்துற மருந்து மாத்திரை வாங்கவே வித்து போச்சு. அன்னைக்கு பார்வதிக்கு உடம்பு முதல் தடவை மோசமானப்போ எங்க அப்பா எனக்கு விட்டுட்டு போன ஒரே ஒரு துண்டு நிலத்தையும் வித்து தொலைத்தேன். இப்போ நமக்குன்னு இருக்கிறது இந்த எரிக்கரை சொந்த நிலம் மட்டும்தான். எந்த நாளும் அரசு ஆளுங்க வந்து இதையும் என்னை விட்டு அகற்றிடுவாங்களோன்னு நெஞ்சம் நடுங்குதே. அப்புறம் நான் என் நோயுற்ற பார்வதியை எங்க கூட்டிட்டு போவேன்? வெளியே அசுர மழை கொட்டுவதை பார்க்கும்போது அவனுக்கு தன் இளமை காலம் நினைவுக்கு வருகிறது. அவன் தன் தந்தை அன்போடு உழுத அந்த பசுமையான வயலையும் தன் தாய் சுட சுட சமையல் செய்த அந்த சிறு மண் அடுப்பையும் நினைவு கூர்ந்து கண்ணீர் வடிக்கிறான். அப்போது பார்வதி மெதுவாக விழித்து மெல்லிய புன்னகையுடன் பேசுகிறாள். உங்க அருகில நான் உட்கார்ந்திருந்தா இந்த ஒழுகுற உடைந்த கூரையும் எனக்கு பெரிய அரண்மனை மாதிரி தான் தெரியுதுங்க. சுவரெல்லாம் உடைஞ்சு போயிருந்தாலும், அடுப்புல நெருப்பில்லாம அணைஞ்சிருந்தாலும், நீங்க என் கூட இருந்தா இந்த உலகமே என் காலடியில இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. பார்வதி, நீ ஏன் இப்படி பேசுற? புருஷனா வந்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கூட என்னால கொடுக்க முடியலையேடி. கல்யாணமான புது நாள்ல நான் உனக்கு எவ்வளவு பெரிய வாக்குறுதிகளை கொடுத்தேன். அத்தனையும் கனா போல காத்தோட போயிடுச்சேடி. எனக்கு வேற எதுவும் வேணாம் ஐயா. உங்க தூய்மையான துணை மட்டும் போதும். ஒரு நாள் நான் இல்லாம போனாலும் நீங்க எப்பவும் இப்படியே கம்பீரமா உறுதியா வாழணுங்க. இறைவனிட்ட என் ஒரே ஒரு வேண்டுதல் தாங்க. உங்களுக்கு பெரிய செல்வம் எதுவும் வேணாம். ஆனா பயமில்லாம நிம்மதியா தூங்கறதுக்கு ஒரு சின்ன கல் வீடு கொடுக்கணுங்க. இந்த மழை துளி தலைமையில விழுந்தா அது குளிரா இருக்கணுமே தவிர பயமா இருக்க கூடாதுங்க. இதுவே என் வாழ்நாளின் ஒரே ஆசைங்க. பார்வதி, நான் இல்லாம போனாலும்னு கொடூரமான வார்த்தையை மட்டும் சொல்லாத. அந்த வார்த்தையை கேட்டாலே என் நெஞ்சு வெடிச்சு பயமா இருக்கு. நீ என் கூட எப்பவும் வாழணும். நான் எப்படி வேணும்னாலும் ராப்பகலா உழைச்சு உனக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டித் தருவேன். முருகேசனின் கண்களில் கண்ணீர் அணைக்கட்ட உடைத்து பெருகுகிறது. அவன் மௌனமாக வானத்தை பார்த்து இறைவனிடம் கதறி பிரார்த்தனை செய்கிறான். இறைவா, என் உயிரை வேணும்னா இப்போவே எடுத்துக்கோ. ஆனா என் பார்வதியை காப்பாத்து. இந்த அசுர மழையும் வாழ்க்கையின் கொடூர போராட்டமும் அவளோட உயிரை பறிச்சிடக்கூடாதுப்பா. நான் என்ன பெரிய பாவம் செஞ்சேன்னு தெரியல. ஆனா இந்த சோதனை என் உயிரான மனைவியை தாக்கக்கூடாது இறைவா. இரவு நகர்கிறது. ஏரியின் நீர்மட்டம் அசுர வேகத்தில் உயர்கிறது. குடிசையின் மண் சுவர்கள் தண்ணீரில் ஊறி மேலும் மேலும் பலவீனமடைகின்றன. திடீரென சீரிப்பாயும் கடுமையான புயல் காற்று வீச குடிசையின் கூரை அடியோடு பறந்து போகிறது. முழு வீடும் சீரிப்பாயும் மழை நீரில் நனைகிறது. முருகேசன் ஆகாயத்தை பார்த்து அழுது கதறுகிறான். இறைவா, இந்த ஏழையோட வாழ்க்கையில வலியையும் கஷ்டத்தையும் மட்டும்தான் எழுதி வச்சிருக்காயா? நான் உன்னோட பூமிக்கு பாரமா இருந்தா என்னை இப்போவே எடுத்துக்கோ. ஆனா என் நோயுற்ற பார்வதியை காப்பாத்து. அவ எந்த தப்பும் செய்யலையே. அவ ஏன் இந்த பெரிய வலியை அனுபவிக்கணும்? மழையின் கொடூர நீர்த்துளிகள் அவனது சுருக்கம் விழுந்த முகத்தில் வழிகின்றன. நாம யாருடைய வீடாவது போய் உதவி கேட்போம். ஒருவேளை இரக்கமுள்ள யாராவது தங்களோட வராந்தா முற்றத்துல ஒரு மூலையிலாவது இடம் தருவாங்க. இந்த அசுர இரவு கடக்கும் வரைக்கும் நாம் அங்கிருப்போம். இப்படியே இங்க நின்ன நீ முழுசா நனைஞ்சு உசிரையே விட்டுடுவே. எனக்கு வேற ஒண்ணும் வேணாம் ஐயா. ஆனா உங்களை இந்த நரக நிலைமையில என்னால பார்க்க முடியலைங்க. யாராவது இரக்கம் காட்டி தங்க வராந்தாவோட ஒரு மூலையில ஒதுங்க இடம் தந்தா நான் நிம்மதியா இருப்பேனுங்க. வாங்குங்க, யாருகிட்டயாவது கை நீட்டுவோம். நமக்கு சுயமரியாதையும் பெருமையும் இப்ப முக்கியம் இல்லங்க ஐயா. சரி பார்வதி, உன்னால நடந்து வர முடியுமா? முடியும் ஐயா. கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கு. ஆனா நமக்கு வேற வழி இல்லையே. முருகேசன் தீயா கொதிக்கும் பார்வதியை தாங்கிக் கொண்டு சீரிப்பாயும் பெருமழையில் அருகில் இருந்த பெரிய கல்வீட்டை நோக்கி அடிகள் எடுத்து வைக்கிறான். அது அந்த ஊரின் பெரிய செல்வந்தரான பெருமாள் ஐயாவின் மாளிகை வீடு. பெருமாள் ஐயாவின் பெரிய மாளிகை வாசல். நடுங்கும் குளிரிலும் சீரிப்பாயும் அசுர மழையிலும் முருகேசன் கதவை பலமாக தட்டுகிறான். ஐயா, தயவு செஞ்சு கதவை திறங்க ஐயா. உசுர காப்பாத்துங்க. யாருடா அது?
இந்த நள்ளிரவு நேரத்துல வந்து கதவை உடைக்கிறான்? ஐயா, என் குடிசையின் கூரை அடியோடு பறந்து போச்சுங்க. என் ஆறுயிர் மனைவிக்கு தீயா காய்ச்சல் கொதிக்குதுங்க. இந்த அசுர மழை நிக்கிற மாதிரியே தெரியலங்க. இன்னைக்கு ஒரே ஒரு இரவுக்கு மட்டும் உங்க வராந்தாவுல கொஞ்சம் இடம் தாருங்க ஐயா. ஏய் முருகேசா, உன் நிலைமைய பார்த்தா எனக்கு பரிதாபமா தான் இருக்கு. ஆனா என் மாளிகையில உனக்கு இடமே இல்லை. நான் இப்போ ஊர்ல இருக்கிற பெரிய இடத்து மனிதர்களோட தொடர்பும் அந்தஸ்தும் வச்சிருக்கேன். யாராவது பார்த்துட்டா பெருமாள் ஐயா தன் மாளிகையில பரம ஏழைங்களை வச்சுக்கிறாராம்னு ஏளனமா பேசுவாங்க. என் பெரிய கௌரவமும் மதிப்பும் அடியோடு போயிடும். ஐயா, அப்படி மட்டும் சொல்லாதீங்க ஐயா. என் மனைவி குளிரிலும் காய்ச்சலிலும் உசுர கையில புடிச்சுக்கிட்டு நடுங்குறா ஐயா. நான் வேணா வெளியவே இந்த பேய் மழையில நிக்கிறேன். என் மனைவிய மட்டும் உங்க வராந்தா மூலையில தங்க வச்சுக்கோங்க ஐயா. அவளுக்கு உடம்பு ரொம்பவே மோசமா இருக்குங்க. பாரு முருகேசா, என் புத்திமதிய நல்லா காதுல வாங்கி வை. இந்த உலகத்துல கௌரவமும் அந்தஸ்தும் தான் எல்லாம். இந்த மழை ஒன்றும் நிரந்தரமா பெய்ய போறதில்ல. வெளியே கொஞ்ச நேரம் ஒதுங்கி நில்லு, அப்புறம் உன் குடிசைக்கே திரும்பி போ. ஐயா, என் மனைவிக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கவே முடியாதுங்க. உங்ககிட்ட மலையளவுக்கு பணமும் மாளிகைகளும் இருக்கேங்க. இந்த ஒரே ஒரு சின்ன உதவியை என் உசுரை காப்பாத்த பண்ணுங்க ஐயா. ஏய் முருகேசா, நான் சொன்னதே முடிவுடா. மரியாதையா ஓடிப்போ, வேற எங்கேயாவது போ. பெருமாள் ஐயா இரக்கமில்லாமல் கதவை முகத்தில் அடித்தாற் போல மூடிக்கொள்கிறார். முருகேசன் சொட்ட சொட்ட நனைந்தபடி தன் மனைவி பார்வதியை நோக்குகிறான். அவள் காய்ச்சலின் குளிரால் தீயாக நடுங்குகிறாள். ஆனால் அவளிடம் அந்த அநியாயத்தை சொல்ல அவனுக்கு வார்த்தைகள் வரவில்லை. ஐயா, வேற வழி எதுவும் இல்லையாங்க? இன்னொரு வீடு பார்த்து உதவி கேட்கலாமாங்க? பார்வதி, இந்த நள்ளிரவுல வேற யாரோட கதவையும் தட்டி நிக்க எனக்கு தைரியம் வரல. பேசாம நம்ம பாழடைந்த குடிசைக்கே திரும்பி போவோம். அங்கேயாவது உடைஞ்ச சுவருக்கு பின்னாடி ஒரு மூலையில ஒதுங்கலாம். இரவு முழுவதும் இருவரும் கொடூர பெருமழையில் நனைந்தபடியே நிற்கிறார்கள். மறுநாள் காலை லேசான வெயில் மேகங்களை கிழித்து வர முருகேசன் தன் குடிசையின் சிதறிய பாகங்களை மீண்டும் ஒன்று சேர்க்க தன் பலவீனமான உடலோடு முயற்சிக்கிறான். பார்வதி, இந்த உடைந்த கூரை ஒன்னும் நல்லா இல்ல. மண் சுவரும் வலிமையா இல்ல. எங்க பார்த்தாலும் தண்ணி ஒழுகுது. சேரும் சகதியுமா நிறைந்திருக்கு. இருந்தாலும் இந்த நடு ரோட்ல உன்னை நிக்க வைக்க என்னால முடியாதே. இது உடைந்த குடிசையா இருந்தாலும் நம்ம சொந்த இடம். குறைந்தபட்சம் இங்கிருந்து யாருமே நம்மள விரட்ட மாட்டாங்கல்ல. எனக்கு தெரியுங்க, உங்களுக்கு ரொம்பவே சிரமமா இருக்குன்னு. ஆனா பாருங்க ஐயா, இந்த குடிசை அடியோடு உடைஞ்சு போயிருந்தாலும் இதுக்குள்ள என்னோட புருஷன் நீங்க இருக்கீங்கங்க. உங்களை நான் இந்த ஜென்மத்துல ஒருபோதும் விட்டு போக மாட்டேனுங்க. பார்வதி, உன் இந்த அன்பான வார்த்தைகள் தான் என்னை இன்னும் உசிரோட நிமிர்ந்து நிக்க வைக்குது. நான் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாங்கி எப்படியாவது இந்த குடிசையை மறுபடியும் உனக்காக உறுதியா கட்டுவேன். முருகேசன் தன் முழு பலத்தையும் திரட்டி குடிசையை சரி செய்கிறான். அவனது கண்களில் கண்ணீர் துளிர்க்கிறது. அப்போது அந்த இடமே அதிரும் வண்ணம் ஊர் மக்களும் கொடூர வட்டி கடைக்காரன் அவனது அடியாளுமான மலைச்சாமியும் அங்கே வருகிறார்கள். ஏய் முருகேசா, எங்க ஒளிஞ்சிருக்க? மரியாதையா வெளியே வா. ராமையா ஐயா, வணக்கம்ங்க. வாங்க. உன் குடிசைய பார்த்தா ரொம்பவே நரகமா இருக்கே. அசுர மழை உன் கூரையே தூக்கி வீசிடுச்சு போல. ஆனா அதுல எனக்கு என்ன வந்துச்சு? நான் உன்கிட்ட கொடுத்த கடன் பணத்தை வாங்கத்தான் வந்தேன். பார்வதிக்கு மருந்து வாங்க கொடுத்த பணம் ஞாபகம் இருக்கா? ஒரு வாரத்துல திருப்பி தர்றேன்னு சொன்னியே, இப்போ 2 மாசம் ஆகிடுச்சு. ஐயா, என்கிட்ட இப்போ உழைக்க வேலையே இல்லைங்க. ஊர்ல கூலி வேலைக்கே பெரிய பஞ்சமா இருக்குங்க. என் உடம்புலயும் ஜீவனே இல்லைங்க. காய்ச்சல் குறையவே மாட்டேங்குதுங்க ஐயா. எஜமான், இவனுக்கு எப்பவுமே இதே பொய் பேச்சுதான் எஜமான். வேலையில உடம்பு சரியில்லைன்னு நாடகம் ஆடுறான். இவன் கடன் பணத்தை தரவே மாட்டேன்னு மறைமுகமா சொல்றான் எஜமான். இல்ல மலைச்சாமி, நான் கடனை தரமாட்டேன்னு ஒருபோதும் சொல்லலையே. என்கிட்ட ஒரு துளி பணம் கூட இல்லாம இருக்கும்போது நான் எப்படி தருவேன்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் பணத்தை உடனே திருப்பித்தா, இல்லனா உன் இந்த உடைந்த குடிசையையே ஏலம் விட்டு இதுல இருக்கிற மூங்கிலையும் தகரத்தையும் என் கிடங்குக்கு தூக்கிட்டு போயிடுவேன். ஐயோ, தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க ஐயா. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் அவகாசம் தாருங்க ஐயா. ஏதோ ஒரு வழி பார்த்து உங்க பணத்தை அனா பைசாவோட திருப்பி தர்றேனுங்க. சரி, உனக்கு 2 நாள் கெடுத்தர்றேன். அதுக்குள்ள என் பணத்தை முழுசா தரலன்னா இந்த குடிசைய அடியோடு உடைச்சு இது இருக்கிற அரசு நிலத்தை பத்தி அதிகாரிகள் கிட்ட புகார் செய்ய போறேன். அப்புறம் நீயும் உன் நோயுற்ற மனைவியும் நடு ரோட்ல தான் வந்து நிக்கணும். ஐயா, நான் இப்போ என்னதான் செய்யணுங்க ஐயா? எனக்கு எதுவுமே புரியலையேங்க. அது எனக்கு தெரியாது. 2 நாள், அதுக்குள்ள பணத்தை தேடி வை. ராமையாவும் மலைச்சாமியும் மிரட்டிவிட்டு அங்கிருந்து நகர்கிறார்கள். முருகேசன் அப்படியே மண் தரையில் அமர்ந்து தன் தலையில் அடித்துக்கொண்டு கதறுகிறான். இறைவா, இந்த ஏழையோட வாழ்க்கை என்றென்னைக்கும் இப்படி நரகமா தான் இருக்குமா? 2 நாளுக்குள்ள நான் எங்கிருந்து பணத்தை தேடுவேன்? என் பார்வதியை நான் எங்க கூட்டிட்டு போவேன்? எனக்கு வேற வழியே தெரியலையே இறைவா. அன்று மாலை நேரம். சாய்ந்து கொண்டிருக்கும் பொழுதின் வெளிச்சத்தில் முருகேசன் தன் பாழடைந்த உடைந்த குடிசைக்கு அருகில் மண்ணில் அமர்ந்திருக்கிறான். தலை குனிந்து தன் நெஞ்சில் இருக்கும் வேதனையை தாங்க முடியாமல் அவன் தவிக்கிறான். இறைவா, என்னால இனிமேல் இந்த பெரிய அநீதியை தாங்கவே முடியலப்பா.
அந்த வஞ்சக ராமையா நாளைக்கே என் உடைந்த குடிசைய அடியோடு உடைச்சு வீசிடுவான். என் ஆரியர் பார்வதியை நான் எங்க கூட்டிட்டு போவேன்? அவளோட அந்த கொடூர இருமலும் காய்ச்சலும் நாளுக்கு நாள் தீயா அதிகமாகுதே. இந்த உடைந்த கூரையும் இல்லாம போச்சுன்னா நடுரோட்டுல என் கண்ணெதிரே அவள் உயிரை இழக்க வேண்டியிருக்குமே இறைவா. அப்போது அந்த பாழடைந்த குடிசையின் உடைந்த கதவை யாரோ அவசரமாக தட்டுகிறார்கள். முருகேசன் பேரதிர்ச்சியுடன் திடுக்கிட்டு எழுகிறான். ஏய் முருகேசா, என்னடா இது? குடிசை இப்படி அடியோடு உடைஞ்சு கிடக்கு. இது என் உயிர்த்தோழன் அருள்தானா? ஐயோ, எத்தனை வருஷமா உன்னை பார்க்கவே இல்லடா. நீ தலைநகரத்திலேயே பெரிய இடத்துல இருக்கேன்னு நினைச்சேனேடா. முருகேசனின் சிறுவயது ஆருயிர் தோழன் அருள் கதவை தள்ளி பதற்றத்தோடு குடிசைக்குள் நுழைகிறான். அவனது கண்கள் அழுது சிவந்து ஈரத்தால் நிறைந்திருக்கின்றன. அவனது கம்பீரமான உடையும் தோற்றமும் நகரத்தின் பெரிய செல்வந்தனுக்குரிய அடையாளத்தை காட்டுகின்றன. முருகேசா, நான் பிழைப்புக்காக நகரத்துக்கு போயிட்டேன். இங்க நடக்கிற எந்த கொடூரமும் தெரியாம போச்சே. இன்னைக்கு இந்த ஊர் சந்தையில வந்தப்ப யாரோ பேசிக்கிட்டாங்க, அந்த அமுதூர் முருகேசனோட வீடு அடியோடு பாழாகி போச்சு. அவன் மனைவி காய்ச்சல்ல நோஞ்சானா தவிக்கிறா. வட்டிக்கடை ராமையா தினமும் வந்து அவங்கள மிரட்டுறான்னு. அதை கேட்டதும் என் நெஞ்சே வெடிச்சிடுச்சு. உன் பேரை சொன்னதுமே என் கால்கள் தானா உன்னை தேடி ஓடி வந்துருச்சு. அருள், என் கொடூரமான நிலைமையை நீ இப்படி வந்து பார்ப்பாய்ன்னு நான் கனவிலும் நினைக்கல. முருகேசா, நீயா இப்படி அடியோடு தோத்து போய் கிடப்பே? நீ எனக்காக உன் ஆறுயிர் மனைவியோட ஒரே தங்க காப்பையே அடகு வச்ச தியாகி. நீயே பட்டினியா கிடந்து உன் சாப்பாட்டை எனக்கு போட்டு என்னை காப்பாத்தின. என் வலியை உன் சொந்த நெஞ்சு வலியா நினைச்சவன் நீ. அப்படிப்பட்ட சிங்கம் போல இருந்த என் தோழன் முருகேசன் இன்னைக்கு இவ்வளவு உடைஞ்சு போய் நிற்பதா? உன்கிட்ட இருந்த அந்த அசைக்க முடியாத போராடும் வீர மனசை நீ என்னைக்குமே தளர விடக்கூடாது என் நண்பா. அருள், கொடூரமான விதி என்னை விடாம நாயா துரத்துது. என் மனைவிக்கு தீயா காய்ச்சல் தினமும் அதிகமாகுது. உழைக்க வேலையும் இல்லை. தங்க இருக்கிற இந்த உடைந்த குடிசையும் நாளைக்கே பறிபோகப் போகுது. நான் என்ன செய்வேன்னு தெரியாம என் புத்தியே மறத்துப் போச்சு. முருகேசனின் மனக்கண்ணில் பழைய தியாக நினைவுகள் நிழலாடுகின்றன. சில வருடங்களுக்கு முன் அருளின் தந்தை செய்யாத தப்பிற்காக சிறையில் அடைக்கப்பட்ட போது பிணைப்பணத்திற்காக அருள் கதறி அழுதபடி முருகேசனிடம் ஓடி வந்திருந்தான். முருகேசன் ஒரு நொடி கூட யோசிக்காமல் தன் மனைவி பார்வதியின் திருமணச் சீதனமான வெள்ளி பண்பு காப்பை அடகு வைத்து அவன் கையில் பணத்தை கொடுத்திருந்தான். எனக்கு அத்தனையும் அணுவணுவா நினைவிற்கு முருகேசா. எங்க அப்பா நிரபராதியா சிறையில் அடைபட்டு கிடந்தப்போ நான் உசுரே போய் அழுதபடி உன்கிட்ட ஓடி வந்தேன். இந்த உலகத்துல எனக்குன்னு கை தூக்க யாருமே இல்ல அன்னிக்கு. ஆனா நீ அன்னிக்கு ஒரு நொடி கூட யோசிக்கல. உன் மனைவியோட அந்த ஒரே ஒரு வெள்ளி பண்பு காப்பை அடகு வச்சு எங்க அப்பாவோட பிணைப்பணத்தை என் கையில கொடுத்தேடா. அன்னிக்கு நீ உன் சுயநலத்தை பத்தி யோசிக்கவே இல்லடா. என் உயிர் தோழன் பெரிய ஆபத்துல இருக்கான். அவனுக்கு என் உசுரை கொடுத்தாவது உதவணும்னு மட்டும்தான் நினைச்ச. அருள் தன் கம்பீரமான பையிலிருந்து பெரிய பணப்பையை எடுத்து முருகேசனின் கைகளில் பலவந்தமாக திணிக்கிறான். முருகேசா, இதுல 10,000 ரூபாய் பெரிய பணம் இருக்கு. முதல்ல அந்த அநியாயக்கார ராமையாவோட கடனை அவன் மூஞ்சியில தூக்கி வீசி அடை. மிச்ச பணத்துல எங்க அக்கா பார்வதிக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை கொடு. இது உன் சொந்த உரிமை. வருஷங்களுக்கு முன் நீ எனக்கு செஞ்ச தியாகத்துக்கு இப்போ நான் தர்ற சின்ன பிரதி உபகாரம். ஐயோ அருள், இது ரொம்பவே பெரிய பண முடிப்பு. இவ்ளோ பெரிய தொகையை நான் எப்படிடா வாங்க முடியும்? முருகேசா, நீ என்னை உன் சொந்த உடன் பிறந்த தம்பியை விட மேலா நேசிச்சவன். இன்னைக்கு நான் தலைநகரத்துல மிகப்பெரிய வியாபாரியா கம்பீரமா நிக்கிறேன். நூற்றுக்கணக்கான மனிதர்கள் என்கிட்ட வேலை செய்யறாங்க. இது எல்லாமே அன்னைக்கு நீ செஞ்ச அந்த மகத்தான தியாகத்தால வந்த வாழ்வுதான். நீ அன்னைக்கு அந்த வெள்ளி காப்பை அடகு வைக்கலனா எங்க அப்பா சிறையிலேயே மடிஞ்சு போயிருப்பாரு. அவர் அப்புறம் உயிரோட வந்து எனக்கு இந்த வியாபாரத்தை கத்து கொடுத்திருக்கவே முடியாது. என் நெஞ்சுக்குள்ள இத்தனை வருஷமா பூட்டி வச்சிருந்த உண்மையான நன்றி கடனை நான் இன்னைக்கு தான் திருப்பி தர்றேன். அன்னைக்கு நான் ஒன்னும் பெரிய காரியம் செய்யல. தோழனுக்கு உதவுறது என் கடமைன்னு தான் நினைச்சேன். தூய்மையான நட்பில் எந்த கணக்கும் கிடையாது முருகேசா. அது ஒன்னும் லாப நஷ்ட வியாபாரம் இல்லை. ஆனா இன்னைக்கு நான் உனக்கு உலகத்தையே எழுதி கொடுத்தாலும் அது குறைவுதான். இனிமேல் இந்த உடைந்த பாழடைந்த குடிசையில நீங்க வாழ வேண்டியதே இல்லை. நான் உனக்கு இங்கேயே பிரம்மாண்டமான ஒரு மாடி வீட்டை கட்டித் தர்றேன். உறுதியான செங்கல், மேல்கூரை, கம்பீரமான கதவு, ஜன்னல்னு எல்லாமே இருக்கும்டா. என் அக்கா பார்வதி இனிமேல் ஒழுகுற கூரையின் கீழே கண்ணீர் விட வேண்டிய அவசியமே இல்லை. அருள், நீ இப்படி என் உசிரை காப்பாற்ற வந்ததே ஒரு பெரிய அற்புதம். நான் இன்னைக்கு கால வரைக்கும் என் வாழ்க்கையே அடியோடு முடிஞ்சு போச்சுன்னு கதறி அழுதேன். நீ அந்த இறைவனே நேர்ல அனுப்பின தெய்வ தூதன் மாதிரி வந்து நிக்கிற. இறைவன் எப்போதுமே நல்லவன் மனசை சோதிப்பான் முருகேசா. ஆனா ஒருபோதும் அவனை அனாதையா நடுவழியில கைவிட மாட்டான். இந்த உண்மையை என்னைக்குமே மறந்துடாத. அருள், இந்த உதவிக்கு நான் இந்த ஜென்மத்துல எப்படி உனக்கு நன்றி சொல்ல போறேன்? எனக்கு நன்றியே வேண்டாம் முருகேசா. நான் உனக்கு என்றென்றைக்கும் உசிரை கொடுக்கிற ஆருயிர் தோழன். அது ஒன்றே எனக்கு போதும். வட்டிக்கடை ராமையாவின் மாளிகை வாசல்.
அருளிடம் பெற்ற பெரிய பணத்தோட முருகேசன் நிமிர்ந்த நடையோடு அங்கே அடிகள் எடுத்து வைக்கிறான். ராமையா ஐயா, இதோ நீங்க கேட்ட அத்தனை பணமும் முழுசா இருக்குங்க. ராமையா கதவை திறந்து பணப்பையை வாங்கி பணத்தை எண்ணி பார்த்து பேரதிர்ச்சி அடைகிறான். ஏய் முருகேசா, இவ்வளவு பெரிய தொகையை இவ்வளவு சீக்கிரம் எப்படிடா கொண்டு வந்தே? வழியில யார்கிட்டயாவது திருடிட்டியாடா? இல்லை ஐயா, நான் எந்த திருட்டுத்தனமும் செய்யல. என் ஆருயிர் தோழன் அருள் எனக்கு இந்த பெரிய உதவியை செஞ்சானுங்க. அருளா, அந்த தலைநகரத்து பெரிய வியாபாரியா? அவன் உனக்கு இவ்வளவு பெரிய பணப்பையை தந்தானா? ஆமாங்க ஐயா, அவன் என் உயிரினும் மேலான பழைய ஆருயிர் தோழன்க. உன் கடன் தீர்ந்துடுச்சு. ஆனா ஒரு விஷயத்தை உன் வாழ்நாள்ல நல்லா நினைவுல வச்சுக்கோ முருகேசா. பரம ஏழையான ஒருத்தன் எவ்வளவுதான் ராப்பகலா வியர்வை சிந்தி உழைச்சாலும் சரி, அவன் ஒருபோதும் கோடீஸ்வரன் ஆகவே முடியாது. ஏன்னா அவன் தலையெழுத்திலேயே அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு. ஏழை எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடைசியில அந்த செல்வம் அத்தனையும் எங்களை மாதிரி பணக்காரங்கள் கிட்டதான் வந்து சேரும். ஐயா, நீங்க சொல்றது அப்பட்டமான பொய்ங்க. இன்னைக்கு நான் அன்னைக்கு செஞ்ச நேர்மையான தூய்மையான உதவிதான் எனக்கு இந்த பெரிய விடிவு காலத்தை திருப்பி தந்திருக்குங்க. நான் அசைக்க முடியாம நம்புறேன். நேர்மையும் அன்பும் என்னைக்கும் வீண் போகாது. அது கண்டிப்பா நமக்கே நன்மையா திரும்பி வருங்க. கடன் தீர்ந்துடுச்சுன்னு நீ நிம்மதியா தூங்கலாம்னு நினைக்கிறியா? நினைவுல வச்சுக்கோ, உன் தலையெழுத்துல நிம்மதிங்கிற வார்த்தையே எழுதப்படல. ஏழை ஒரு கடனை அடைச்சா அடுத்த நொடியே இன்னொரு பெரிய கடன் அவன் தலைமையில வந்து விழும். அதோட உன் அளவுக்கு இந்த உடைந்த குடிசையே அதிகம். போய் எங்கேயாவது 2 ரொட்டி துண்டுக்கு வழி பாரு. இந்த உலகம் எங்களை மாதிரி பெரிய பணக்காரர்களுக்கு மட்டும்தான். ஏழைங்க என்பவங்க இந்த கால் தூசுக்கு சமம். அந்த தூசியை காலால் உதறி தள்ளிட்டு எல்லாரும் முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. ஐயா, நீங்க என்னதான் ஏளனமா பேசினாலும் எனக்கு இறைவன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குங்க. இன்னைக்கு என் கஷ்டத்துல உதவின இறைவனும் என் ஆருயிர் தோழனும் நாளைக்கு என் வாழ்க்கையில இன்னும் பெரிய நன்மைகளை தருவாங்கன்னு நான் ஆணித்தரமா நம்புறேனுங்க. முருகேசன் மேலும் எதுவுமே பேசாமல் மனதுக்குள் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறான். இத்தனை காலமாக கழுத்தை நெரித்த ஒரு பெரிய பாரம் தன் நெஞ்சிலிருந்து அடியோடு இறங்கியது போல் அவன் உணர்கிறான். அருள் புறப்படும் முன் முருகேசனிடம் பேருறுதியுடன் மீண்டும் பேசுகிறான். முருகேசா, நம்ம பிரம்மாண்டமான புது மாடி வீடு கட்டி முடிகிற வரைக்கும் நீ சும்மா இருக்க வேண்டாம். நான் உனக்கு என் ஒப்பந்த வேலையிலேயே ஒரு நல்ல வேலை தர்றேன். பக்கத்து ஊர்ல பெரிய தாராக அமைக்கும் சாலை வேலை நடக்குது. அங்க உண்மையான தொழிலாளர்கள் தேவைப்படுறாங்க. உண்மையாவா சொல்றே அருள்? எனக்கு உண்மையிலேயே உழைக்க வேலை கிடைக்குமா? ஆமா எங்க அருமை முருகேசா, ஆரம்பத்துல சம்பளம் கொஞ்சம் குறைவாதான் இருக்கும். ஆனா 2 வேளை வயிறார உணவுக்கு போதுமான பணம் நிச்சயமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சீக்கிரமே உனக்கு ஒரு நிரந்தரமான பெரிய வேலையையும் நான் ஏற்பாடு பண்றேன். இப்போதைக்கு அங்க போய் கம்பீரமா வேலை செய். அருள், இந்த மகத்தான வேலை வாய்ப்புக்கு நான் உனக்கு எப்படி நன்றி சொல்வேனே தெரியல. நான் உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். என் மேல நீ வச்ச அசைக்க முடியாத நம்பிக்கையை என் உசிருள்ள வரை காப்பாத்துவேன். முருகேசனின் கண்களில் புதிய வாழ்வின் ஒளி மிளிர்கிறது. மறுநாள் காலை முதல் முருகேசன் தினமும் அதிகாலையிலேயே எழுந்து கம்பீரமாக அருகில் இருந்த ஊருக்கு சென்று கடினமாக உழைக்கிறான். சுட்டெரிக்கும் வெயிலிலும் கொடூர மழையிலும் வியர்வையால் நனைந்தாலும் அவனது மனது இப்போது பெரிய ஆத்ம திருப்தியில் திளைக்கிறது. இந்த உழைப்பு ரொம்பவே கடினமானதுதான். ஆனா இதுல எந்த வஞ்சகமும் பொறாமையும் கபடும் இல்ல. என் உடல் வியர்வையால் கிடைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் என் மனசாட்சிக்கு அவ்வளவு நிம்மதியையும் கர்வத்தையும் தருது. அருள் ஒவ்வொரு வாரமும் நேரில் வந்து முருகேசனின் நலனை விசாரித்து ஊக்குவிக்கிறான். முருகேசா, இன்னும் கொஞ்ச நாட்கள் தான், பொறுமையாயிரு. உன் பிரம்மாண்ட புது வீடு நிச்சயம் கம்பீரமாக கட்டி முடிஞ்சிடும். அதுக்கான பெரிய நிதியை நான் சேகரிச்சுக்கிட்டே வர்றேன். ரொம்ப நன்றி அருள். உன்னாலதான் எனக்கு இப்போ ஒரு புதிய பிரகாசமான வாழ்க்கையே கிடைச்சிருக்கு. என் பார்வதியும் இப்போ மனசுல பெரிய ஆறுதலோட இருக்கா. ஏன்னா நான் தினமும் வேலைக்கு போறத பார்த்து அவளுக்கு வாழ்க்கையின் மேல பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. அதுதான் எனக்கு வேணும் முருகேசா. அக்கா பார்வதிய ரொம்ப கவனமா பாத்துக்கோ. அவங்க உடம்புல இருக்கிற நோய் அடியோடு குணமாகி சீக்கிரம் பழையபடி நிம்மதியா வாழணும். சில மாதங்களுக்கு பிறகு அமுதூர் கிராமத்தின் வீதிகளில் அரசு அதிகாரிகளின் எச்சரிக்கை ஒலி முழங்கும் பெரிய வாகனங்கள் வந்து நிற்கின்றன. ஊர் தலைவர் பஞ்சாயத்து திண்ணையில் நின்று ஊர் மக்கள் அனைவரையும் அவசரமாக அழைக்கிறார். ஊர் மக்களே, எல்லாரும் கவனமா கேளுங்க. நம்ம அரசாங்கம் ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்திருக்கு. இத்தனை காலமா ஏரிக்கரையில வெறுமையா பாழடைந்து கிடந்த அரசு நிலத்தை இப்போ இந்த ஊர்ல இருக்கிற பரம ஏழை மக்களுக்கு பிரம்மாண்டமான கல்வீடுகளை கட்டித்தர்றதுக்காக முழுசா ஒதுக்கி இருக்கிறாங்க. இனிமேல் இந்த ஊர்ல எந்த ஒரு ஏழையும் அசுர மழையில நனையவோ கொடூர குளிர்ல உசுர கையில புடிச்சுக்கிட்டு நடுங்கவோ வேண்டியதே இல்ல. வீடே இல்லாம தவிக்கிற அத்தனை ஏழைகளுக்கும் அந்த நிலத்துல அரசாங்கமே கம்பீரமான வீடை கட்டித்தரும். இதை கேட்டதும் ஊர் மக்கள் அத்தனை பேரும் பெரிய பேரானந்தத்தில் திளைக்கிறாங்க. தலைவரே,
இந்த பெரிய அரசு திட்டத்துல யார் யாருக்கு தலைவரே வீடு கிடைக்கும்? தங்க சொந்த வீடே இல்லாம வறுமையில பெரிய கஷ்டப்படுற ஏழைகளுக்கு மட்டும்தான். பஞ்சாயத்து ஏற்கனவே மிக துல்லியமான தகுதியுள்ள மக்கள் பட்டியலை தயார் பண்ணி இருக்கு. ஊர் தலைவர் அந்த அரசு ஆவணத்தை பிரித்து படிக்க தொடங்குகிறார். இந்த முறை பஞ்சாயத்தும் அரசாங்கமும் தயார் பண்ணின அந்த பெரிய தங்க பட்டியலில முருகேசா, உன் பேரும் முதல் ஆளா இருக்கு. இனிமேல் நீ இந்த பாழடைந்த உடைந்த குடிசையில வாழ வேண்டியதே இல்லை. உனக்கு செங்கல்லாலான கம்பீரமான மாடி வீடு கிடைக்க போகுது. அதோட அசைக்க முடியாத உறுதியான கூரை, சமையலறை, கழிப்பறைன்னு எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும். உன் 6 மனைவியும் இனிமேல் எந்த பயமும் இல்லாம நிம்மதியா தூங்கலாம். இதை கேட்டதும் முருகேசனின் நெஞ்சம் பிளந்து கண்களில் ஆனந்த கண்ணீர் அணைக்கட்ட உடைத்து பெருகுகிறது. தலைவரே, ஐயோ, இது நிஜம்தானா தலைவரே? அந்த அரசு கோப்புல உண்மையிலேயே என் பேரும் இருக்கா தலைவரே? ஆமா என் அருமை முருகேசா, இத்தனை காலமா நீ பட்ட பெரிய அநியாய கஷ்டமும் உன் அசைக்க முடியாத நேர்மையும் உன் மனைவி பார்வதியோட கொடூரமான நோயுற்ற உடல்நிலையும் பஞ்சாயத்துக்கு நல்லாவே தெரியும். அரசு அதிகாரிகளும் நேர்ல வந்து உன் உடைந்த குடிசையை நேரடியாக பார்த்து அதிர்ச்சி அடைந்தாங்க. அதனாலதான் உன் பேர் அந்த அரசு பட்டியலில முதலிலேயே சேர்க்கப்பட்டிருக்கு. இறைவா, நீ எப்பேற்பட்ட பெரிய கருணை உள்ளவர்பா. என்னை மாதிரி ஒரு பரம ஏழையின் மேலையும் உன் தெய்வீக கருணை பார்வை விழும்னு நான் கனவிலும் நினைக்கவே இல்லப்பா. உன் ஆலய வாசலுக்கு வந்த எந்த ஒரு ஜீவனையும் நீ ஒருபோதும் வெறுங்கையோட திருப்பி அனுப்பியதே இல்லை இறைவா. இன்னைக்கு எங்க அழுது கதறிய கூக்குரலையும் நீ கேட்டுட்டேப்பா. இப்போ எனக்கு வேற எந்த ஒரு செல்வமும் வேணாம் இறைவா. என் 6 மனைவிக்கு ஒரு நிம்மதியான நல்ல வீடு கிடைச்சா மட்டும் போதும்பா. என் நெஞ்சில் எப்போதும் உன் திருநாமத்தையே ஜபிச்சுக்கிட்டு நேர்மையான தர்மச் செயல்களை மட்டுமே செய்வேன் இறைவா. அதுவே எனக்கு போதும்பா. அன்று மாலை நேரம். பொன்னிறச் சூரியன் மறையும் அந்த அழகிய வேளையில் முருகேசனும் பார்வதியும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த புதிய வீட்டு நிலத்தில் பேரானந்தத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள். ஐயா, கடைசியா நமக்கும் இந்த உலகத்துல ஒரு சொந்த கல்வீடு கிடைக்க போகுதாங்க. ஐயோ, இது கனவா இல்ல நிஜமாங்க ஐயா? ஆமா பார்வதி, இது அப்பட்டமான நிஜம். இனிமேல் நீ ஒழுகுற உடைந்த கூரையின் கீழே கண்ணீர் விட்டு தூங்க வேண்டியதே இல்ல. எந்த ஒரு பயமும் இல்லாம ராஜாத்தி மாதிரி நீ நிம்மதியா உறங்கலாம். இறைவா, இத்தனை காலம் எங்களுக்கு தந்த பெரிய சோதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நன்றிப்பா. ஆனா இன்னைக்கு எங்கள வாழ்நாளில் தந்த இந்த பெரிய பேரானந்தத்துக்கும் கோடி நன்றி இறைவா. ஐயா, உங்களுக்கு நினைவிருக்காங்க? நான் அன்னிக்கு அசுர பெருமழையில நடுங்கிக்கிட்டு உங்ககிட்ட கதறிச் சொன்னேன், எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைச்சு அதுல பயம் இல்லாம தூங்குனா மட்டும் போதும்னு. அது இன்னைக்கு இறைவனின் அருளால நிஜமா போகுதுங்க. எனக்கு அணுவணுவா நினைவு இருக்கு பார்வதி. உன் அந்த தூய்மையான வேண்டுதலை தான் அந்த இறைவன் நேர்ல கேட்டிருக்கான். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் நம்ம பிரம்மாண்டமான புது வீடு கம்பீரமா கட்டி முடிஞ்சிடும். சில வாரங்களுக்கு பிறகு அமுதூர் கிராமத்தில் அந்த புதிய மாடி வீட்டின் கட்டுமான பணிகள் அனைத்தும் நிறைவடைகின்றன. பேரதிசயம் போல கம்பீரமாக எழுந்து நிற்கும் அந்த புதிய வீட்டை பார்க்க அருளும் மீண்டும் அமுதூர் வருகிறான். முருகேசா, இதோ பாரு உன் பிரம்மாண்டமான புது வீட்டை. எப்பேற்பட்ட அழகு! நான் மனசுல நினைச்ச மாதிரியே அசைக்க முடியாத செங்கல் சுவர்களும் மேல் கூரையுமா பிரம்மாண்டமா வந்திருக்கு. அருள், இது அத்தனையும் உன் தியாகத்தாலும் உதவியாலும் மட்டுமே சாத்தியமாச்சு. நீ மட்டும் அந்த ஆபத் பாந்தவனா வந்து நிக்கலனா நான் இன்னைக்கு உயிரோட எங்க கிடந்திருப்பனோ எனக்கு தெரியாது. முருகேசா, இது நான் உனக்கு தந்த வெறும் உதவி மட்டும் இல்லை. இது பல வருஷங்களுக்கு முன்னாடி நீ எனக்கு தந்த தூய்மையான அன்பின் தியாகத்தின் பலன். அரசாங்கம் தந்த இந்த நிலமும் நாம கட்டியிருக்கிற இந்த மாளிகையும் உன்னோட அசைக்க முடியாத நேர்மையும் தூய்மையான அன்பும் சம்பாதிச்ச தெய்வீக பலன். அப்போது சுயநலக்காரனான பெருமாள் ஐயா அந்த வழியாக வருகிறான். ஒழுகிய குடிசை இருந்த இடத்தில் பிரம்மாண்டமாக எழுந்து நிற்கும் புதிய வீட்டை கண்டு பேரதிர்ச்சி அடைகிறான். முருகேசா, இது என்ன பெரிய அற்புதம்! உனக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான மாடி வீடு எப்படி கிடைச்சிச்சு? நான் நேத்துதான் பார்த்தேன் உன் உடைந்த குடிசையை. இன்னைக்கு இவ்வளவு பெரிய மாளிகையா? பெருமாள் ஐயா, அன்னைக்கு அந்த அசுர மழை நள்ளிரவுல என் மனைவி காய்ச்சல்ல சாக கிடந்தப்போ நீங்க என்ன உங்க வீட்டு வராந்த வாசலுக்கு கூட அனுமதிக்கலையே ஐயா. ஆனா இன்னைக்கு அந்த இறைவனும் என் 6 தோழனும் சேர்ந்து எனக்கு இந்த பெரிய வீட்டை கொடுத்திருக்காங்க ஐயா. உங்க மேல எனக்கு எந்த ஒரு கோபமும் வஞ்சமும் இல்லைங்க. ஆனா ஒரு உண்மையை இன்னைக்காவது புரிஞ்சுக்கோங்க. கஷ்டத்துல தவிக்கிற மனிதர்களுக்கு நாம கை நீட்டினா அது என்னைக்காவது ஒரு நாள் நமக்கே பெரிய அருளா திரும்பி வருங்க. முருகேசா, என்னை உன் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்க விடு. அன்னைக்கு நான் பெரிய பாவத்தை செஞ்சிட்டேன். என் பணத்தையும் என் கௌரவத்தையும் மட்டுமே பார்த்தேனே தவிர உன் மனைவியோட பெரிய உசிர் கஷ்டத்தை கவனிக்கவே இல்லை. பரவாயில்லைங்க ஐயா, கடந்த கால கசப்பான நிகழ்வுகளை இதோடு மறந்துடுவோம். இனிமேல் மனிதர்களிடம் அன்பாக இருப்போம். நீங்க இப்போ இங்க வந்து என்கிட்ட பேசுறதே எனக்கு பெரிய மகிழ்ச்சி தானுங்க. ரொம்ப நன்றி முருகேசா.
இனிமேல் என் வாழ்நாள்ல யாராவது கஷ்டத்துல இருந்தா நான் கண்டிப்பா ஓடி போய் உதவுவேன். உன்னால இந்த பெரிய மனிதநேய பாடத்தை நான் கத்துக்கிட்டேன். அப்போது பார்வதி புதிய வீட்டின் வாசலில் வந்து நின்று பேரானந்த புன்னகையுடன் அனைவரையும் பார்க்கிறாள். ஐயா, இப்போ இந்த வீட்டை பாருங்கங்க. அசைக்க முடியாத திடமான சுவர், உறுதியான மேல்கூரை. இனிமேல் அசுர மழையின் ஒரு துளி கூட நம்ம நினைக்காதுங்க. பார்வதி, நீ அன்னிக்கு சொன்ன அந்த வார்த்தை எனக்கு எப்போதுமே நினைவிருக்கும். உன்னோட அந்த அசைக்க முடியாத தூய்மையான அன்புதான் எனக்கு இந்த நரக பயணத்துல பெரிய பலமா இருந்துச்சு. ஆமாங்க ஐயா, இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய செல்வம் இருந்தாலும் தூய்மையான அன்பும் நம்பிக்கையும் இல்லையென்றால் அது வெறும் வெறுமைதான்ங்க. இப்போ நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சுங்க. இந்த கம்பீரமான வீடு, அழியாத அன்பு, அசைக்க முடியாத நம்பிக்கை. அருள் இருவரையும் பார்த்து பேரானந்த புன்னகை பூக்கிறான். முருகேசா, பார்வதி அக்கா, நீங்க எப்போதுமே உங்க மனசுல நினைவுல வச்சுக்கோங்க, மனிதனை தாக்கும் கஷ்டங்கள் எல்லாமே தற்காலிகமானதுதான். ஆனா நம்ம நேர்மையும் அன்பும் மட்டுமே காலம் கடந்து நிலைத்திருக்கும். இவைதான் ஒரு மனிதனை இந்த உலகத்திலேயே உண்மையிலேயே பெரிய பணக்காரனாக்கும். சரியாத்தான் சொல்ற அருள். ஒரு காலத்துல எனக்கு இந்த அசுர மழையிலிருந்து தப்பிக்க ஒரு சின்ன கூரை மட்டும் வேணும்னு ஏங்கினேன். ஆனா இன்னைக்கு எனக்கு அது மட்டும் கிடைக்கல. உன்னை மாதிரி ஒரு உயிர் தோழனும் நல்ல மனசுள்ள மக்களும் நிம்மதியான வாழ்வும் கிடைச்சிருக்குடா. எவ்வளவு கம்மியா கிடைச்சாலும் மனசுல உண்மையான நிம்மதி இருந்தா அதுவே கோடி செல்வத்துக்கும் சமம். இன்னைக்கு நான் எந்த ஒரு பயமும் இல்லாம நிம்மதியா தூங்குவேங்க ஐயா. இந்த அசைக்க முடியாத வீட்டின் கூரையின் கீழே என் புருஷன் உங்க அருகில. இது வெறும் செங்கல்லும் மேல் கூரையும் கொண்டு கட்டப்பட்ட வீடு இல்ல முருகேசா. இது உன் நேர்மையும் தியாகமும் அன்பும் சேர்ந்து கட்டி எழுப்பிய நம்பிக்கையின் கூரை.